ஏழு ஏழுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமரராசன் சார் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ், வணக்கம். கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்து ஒரு 11 நாட்கள் ஆச்சு. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்காம இருந்தாங்க. 11 நாட்கள் கழிச்சு பட்னாவிஸ் தான் முதலமைச்சரா பதவியேற்றுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்டையும் கடிதம் கொடுத்திருக்காங்க. அதை ஒட்டி அஜித் பவாரும் முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஏக்நாத் சிண்டாவும் துணை முதலமைச்சரா பதவியேற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எப்படி சார் பாக்குறீங்க? இவ்வளவு டூரியேஷன் ஏன் எடுத்துக்கிட்டாங்க? என்ன கன்வின்ஸ் பண்ணி முதலமைச்சரா வந்தவரா துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னு பாக்குறீங்க? இது குறித்து நாம் ஏற்கனவே கடந்த பதிவில் நான் சொன்ன மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை வாரி வழங்கி தான் முதலமைச்சராக இருந்தபோது பொதுமக்களிடம் நேரடியாக சென்று அவர்களோடு நெருக்கத்தை காண்பித்து அதன் விளைவாகத்தான் இந்த வெற்றி கிடைத்தது என்பது ஏக்நாத் சிண்டேவினுடைய நம்பிக்கை. எனவே என்னைத்தான் முதலில் நீங்கள் நிறுத்தி இவர்தான் முதலமைச்சர் என்று என்னை அருகில் வைத்துக் கொண்டே இதே தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் நாங்கள் முதலமைச்சரை அருகில் வைத்திருக்கிறோம், எம்ஏனுடைய முதலமைச்சரை காண்பீங்கள் என்று கேட்டதும் அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார். ஆக நம்முடைய இந்த கூட்டணி என்பது என்னை முன்னிறுத்தி இந்த வெற்றியை பெற்றிருப்பதால் நான் முதலமைச்சராக வருவேன் என்று மிகவும் அடம் பிடித்தார். ஆனால் இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த தேர்தலானது பொதுமக்களும் எதிர்பார்க்கவில்லை, பிஜேபியும் எதிர்பார்க்கவில்லை, யாரும் எதிர்பார்க்கவில்லை, எந்த ஊடகங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பிஜேபி அணிக்கு, அதாவது மகா யுத்தி என்கிற அணிக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக 132 இடங்களை, அதாவது தனி பெரும்பான்மையாக இருக்க வேண்டிய 144 இடங்களுக்கு ஒரு 12-13 இடங்கள் தான் அவர்களுக்கு குறைவாக இருந்தது. அதை உடனடியாக அஜித் பவார் அவர்கள் நான் பிஜேபியினுடைய முதல்வராக பட்னாவிஸ் அவர்கள் வருவதை வரவேற்கிறேன், அவர்களுக்கு ஆதரவு அளிப்பேன் என்று அந்த தேர்தல் முடிவு வந்த நாளே அறிவித்து விட்டார். அந்த அறிவிப்பின் மூலம் பிஜேபியானது தனக்கு சிந்தேவனுடைய ஆதரவு இருந்தாலும் சரி, இல்லவில்லையாலும் சரி, அவர்கள் வராத்திய மாநிலத்திலே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை பெற்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்களும் பிஜேபியினுடைய வெற்றிக்கு பிறகு அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தானாகவே முன்வந்து விட்டார்கள். ஆக மகாராஷ்டிரா மாநிலத்திலே பிஜேபியானது மகாயுத்தி அணியினுடைய அணியிலே இருக்கிற பிஜேபியானது ஆட்சி அமைப்பதில் எந்த விதமான தயக்கமோ குழப்பமோ இருந்திருக்க கூடாது. ஆனால் சிந்தே அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அந்த சொன்னபோது பிஜேபியானது முழுமையாக அதை மறுத்துவிட்டது என்பது, அவர் 2-3 நாட்களாக எதையும் பேசாமல் இருந்தால் திடீரென்று அவருடைய வீட்டுக்கு போய்விட்டார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறதாக சொன்னார். அவருடைய எம்எல்ஏக்களுடன் கலந்து ஆலோசித்து நாம் முதலமைச்சர் பதவியை குறைந்த அளவு பகுதிகளாக 2.5 ஆண்டு காலம் 2.5 ஆண்டு காலமாவது நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அப்போதுதான் நாம் நம்முடைய மரியாதையை மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பது சிவசேனையினுடைய கொள்கையாகவும் அவர்களுடைய முடிவாகவும் இருந்தது. ஆனால் பிஜேபி இதை ஏற்பதாக இல்லை. அவர் உடனடியாக டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார். டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு பிஜேபியினுடைய முதல்வராக நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னபோது கூட அங்கு எதையும் பதில் சொல்லாமல் அவர் பின்பு வந்து விட்டார். இதற்கு இடையில் என்ன பேரம் நடந்தது என்பதுதான் நமக்கு தெரியாது. இங்கு 2 நாளைக்கு பிறகு அவர் நான் நரேந்திர மோடி அவர்கள் அல்லது அமித்ஷா அவர்கள் சொல்லி எதை செய்தாலும் அதை நான் ஏற்பேன், பிஜேபியினுடைய முதல்வர் ஆவதற்கு நான் எந்த வகையிலும் தடையாக இருக்க மாட்டேன், நான் மக்களுக்காக உழைப்பவன், சிஎம் என்றால் காமன் மேன் என்று அர்த்தம், அது சிஎம் என்றால் சீஃப் மினிஸ்டர் என்று பொருள் அல்ல, காமன் மேன், நான் எனது மனசாட்சிக்கு ஒன்றபடி நான் மிகவும் அதிகமாகவே அவர்களுக்கு உழைத்திருக்கிறேன், இன்னும் அவர்களோடு இருப்பேன் என்று தான், அதாவது முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படவில்லை என்றும் அதிலிருந்து ஒதுங்கிவிட்டதாக அறிவித்துவிட்டார். இந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலாக பிஜேபிக்கு உள்ளே யாரை முதல்வராக தேர்ந்தெடுப்பது என்பதில் குழப்பம். அங்குதான் என்ன சிக்கல் என்று நமக்கு தெரியவில்லை. அந்த சிக்கல் என்னவென்றால், அது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வெவ்வேறு நபர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று எண்ணியதன் விளைவாக அந்த சிக்கல் தீர்க்கப்படாமலே இருந்தது. அது மட்டுமல்ல, டெல்லியில் இருக்க தலைவர்கள் நீங்கள் 3 பேரும் ஒன்றாக இருந்து அதை பேசி தீர்த்து முதலில் ஒரு முடிவுக்கு வாருங்கள், யாரை முதலமைச்சராக ஆக்குவது என்று, அதற்கு பிறகு யார் முதல்வர் என்பதை தலைமை முடிவெடுக்கும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆக ஏக்நாத் சிண்டே அவர்களை மீண்டும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு பட்னாவிஸ் அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டார்கள்.
அவருடைய வீட்டுக்கெல்லாம் சென்றார். இருந்தாலும் அவர் எந்த விதமான சொல்லும் இல்லை. ஏன் கடந்த முறை பிறகு திரும்பவும் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார்கள். திரும்பவும் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நான் முதலமைச்சர் பதவிக்கு நான் போட்டியிடவில்லை, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதற்கு நான் ஒத்துழைப்பேன் என்று சொல்லும்போது அவர் பிஜேபி ஆனது ஏக்நாத் ஷிண்டே நீங்களும் துணை முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியதார். அதை அவர் விரும்பவில்லை. நான் துணை முதல்வராக இருக்கவில்லை, நான் உங்களுடைய முதலமைச்சருக்கு நான் ஆதரவு தருகிறேன், துணை முதலமைச்சராக கூட நான் இருக்க விரும்பவில்லை என்று சொன்னது பிஜேபிக்கு கொஞ்சம் ஏதாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், நான் இனிமேல் முதலமைச்சராக இருந்து மக்களோடு இவ்வளவு செல்வாக்கு பெற்ற பிறகு நான் இனி துணை முதல்வராக என்னுடைய கட்சிக்கு என்னுடைய வளர்ச்சியை பாதிக்கும், என்னுடைய தொண்டர்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பாதிக்கும், அவர்களை கட்டுக்கோப்பில் வைத்திருப்பது மிகவும் கடினம் என்றெல்லாம் அவர் சொல்லி பார்த்தார். பிறகு அவர்கள் சில அழுத்தங்களை தந்திருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே மிகுந்த குறைவான இடங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் 2.5 ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக இருந்து அவர்கள் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இவரை சம்மதிக்க வைப்பதற்காக பல்வேறு உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட உத்தி என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. காரணம், சென்றவர்கள் எல்லாம் மிகுந்த எப்படிப்பட்ட உத்தி என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது அனைவரும் பொதுமக்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். அதன் விளைவாக சிந்தியா அவர்கள் சற்று இறங்கி வர வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டது. அப்போது அவர் வைத்த வாதம் என்னவென்றால், நாங்கள் மூவரும் ஆட்சி செய்கின்ற போது தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் துணை முதல்வராக இருந்தபோது அவர் உள்துறையை கையில் வைத்திருந்தார், அதுபோல இப்பொழுதும் எனக்கு உள்துறையை கொடுத்து விடுங்கள், அப்படி என்றால் ஓரளவுக்கு நான் என்னுடைய தொண்டர்களை சமாதானப்படுத்த முடியும் என்று சொன்னதற்கு அதையும் பிஜேபி வைக்கவில்லை. எனவேதான் அவர் கடந்த நேற்று ஆளுநரை சந்திக்க 3 பேரும் சேர்ந்தே போயிருக்கிறார்கள். அதாவது கட்டாயமாக இவரை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு 3 பேரும் சேர்ந்தே ஆட்சி அமைப்பதற்கு மகாயுத்தி அணியின் சார்பில் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்று ஆளுநரிடம் சென்றபோது அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்து இத்தனை எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லி அவர் வெளியே வந்தவுடன் பேட்டி, அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். அப்போது அவர் நெஞ்சை நிமிர்த்தி நம்முடைய பட்னாவிஸ் அவர்கள் நான் நாளை பதவியேற்கிறேன் என்று மிகுந்த உற்சாகத்தோடு அவர் சொல்லுகிறார். அதை அடுத்து நீங்கள் பதவியேற்கிறீர்களா என்று சிந்தியாவை கேட்கிறார்கள். அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதற்கு அடுத்து அவர் பதவியேற்கிறார் இல்லையே, நான் பதவியேற்கிறேன் என்று அஜித் பவார் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆம், நாங்கள் நாளை பதவியேற்கிறோம் என்று. அப்போது சிந்தே சொன்ன செய்தி என்னென்னால், அவர் காலை 2 மணிக்கும் பதவியேற்பார், மாலை இரவும் பதவியேற்பார் என்று நகைச்சுவையாக அஜித் பவாரை அவர் சொன்னார். ஆனாலும் தான் நாளை பதவியேற்கிறோம் என்ற செய்தியை இதுவரை சொல்லவில்லை. இப்போ இந்த நொடி வரை அவர் சொல்லவில்லை. பத்திரிகையாளர் கேட்டதற்கு ஆம், நாளை பதவியேற்பு விழா நடைபெறுகிறது, நாளை மாலை பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னார் ஒழிய நான் துணை முதல்வராக பதவியேற்கிறேன் என்றோ அல்லது எனக்கு இந்த பதவியை பிஜேபி ஆனது ஒத்திருக்கிறது என்றோ சொல்லவில்லை. இப்போது ஆனா அவர் சொல்லாம செய்திகள் ஃபுல்லா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. கோரிக்கை என்னவென்றா, செய்திகள் எல்லா பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்திருக்கின்றன. அவரும் நாளை பதவி ஏற்பார். அதான் இன்று இப்போது பதவியேற்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் தடபுடலாக அந்த திடலில் இன்னும் 1 மணி நேரத்திலே அவர் பதவியேற்க கூடும். அதுவெல்லாம் உண்மையானால் மனப்பூர்வமாக சிந்தே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்பதிலே இன்னும் ஒரு குழப்பம் நீடிக்கிறது. காரணம், சிந்தேவினுடைய வாயிலிருந்து தான் பதவியேற்ப விருப்பம் தெரிவித்ததாகவோ அல்லது நான் இந்த அணியிலே இன்னன்னார் மினிஸ்டர் இன்னன்னார் அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றும் யாரிலும் வரவில்லை. இன்றைய நடைபெறவிருக்கின்ற இந்த பதவியேற்பு கூட வெறும் 3 பேர், அதாவது முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர், அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் என்று கூட அறிவிக்காத நிலையில் தான் இந்த பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. அதை மிகவும் பிரம்மாண்டமாக பிஜேபி ஆனது ஏற்படுத்தியிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் கோவா முதலமைச்சர் மற்றும் பீகாரினுடைய துணை முதலமைச்சர், இன்னும் பல்வேறு என்டிஏ சார்ந்த அமைச்சர்கள்லாம் வருகின்றிருக்கிறார்கள். இதற்காகவே பல 100 கோடிகளை செலவிட்டிருக்கிறார்கள். என்று கிட்டத்தட்ட 5000 காவல்துறை ஆனது அங்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட டிராபிக் போலீஸ், அதாவது போக்குவரத்து துறை காவலர்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்தையும் இப்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரையில் அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் என்பது விடுதலை அடைந்த போது குஜராத்தோடு இணைந்திருந்த ஒரு பகுதி, பம்பாய் மாநிலம் என்பது 1960க்கு பிறகு அது குஜராத் மகாராஷ்டிரா என்று மாற்றம் பெற்றது. கிட்டத்தட்ட 1960 இன்று வரை கிட்டத்தட்ட 64 ஆண்டுகள்
இதுவரை 14 தேர்தல் முடிந்து இப்போது நடைபெற்றிருப்பது 15வது தேர்தல். இந்த 14 தேர்தல்களிலே 1963 74 வரை இருந்த விபி நாயக் அவர் ஒருவர் தான் முழுமையாக அந்த ஒவ்வொரு தேர்தலுடைய முழு நாட்களையும் அவர் பதவியில் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு பிட் நாட்களில் கடந்த 2014-19 பட்னாவிஸ் அவர்கள் ஒரு முழுமையாக 5 ஆண்டுகளை கழித்தார். இதை தவிர மகாராஷ்டிராவில் இதுவரை நடந்த 14 தேர்தல்களிலும் ஒவ்வொரு டேர்ம்ஸ்லையும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் குறைந்தது 2 அல்லது 3 முதலமைச்சர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். சில நேரங்களில் 4 முதலமைச்சர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில வந்து ஒரு முதலமைச்சர் பிற்காலத்திலே அமைச்சராகுவது அல்லது துணை முதல்வர் ஆவது என்பதும் அதுவும் ஒரு பெரிய செய்தியே இல்லை. காரணம், இதற்கு முன்பு இந்திரா காந்தி காலத்திலே இருந்த அசோக் சவான் அவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார், இங்கு முதலமைச்சராக இருந்தார், பின்பு சாதாரண அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி சிந்தே அவர்கள், இந்த சிந்தே அல்ல, சுஷில் குமார் சிந்தே அவர்கள் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர், மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் சாதாரண அமைச்சராகவும் இருக்கிறார். எனவே முதலமைச்சர், அதாவது துணை முதல்வர் இந்த பதவியெல்லாம் இப்போதுதான் வந்திருக்கிறது. முன்பெல்லாம் அந்த பதவியெல்லாம் கிடையாது, சாதாரண அமைச்சராகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நாராயண் ராவ் கூட முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பின்னாடி அமைச்சராக இருந்திருக்கிறாரு, மனோகர் ஜோஷி இருந்திருக்கிறார். இப்படி பல இந்த கடந்த 14 தேர்தல்களில் 2 தேர்தல்கள் தவிர மீதி எல்லா இடங்களிலும் இந்த அமைச்சரவையானது 2க்கு மேற்பட்ட முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. எனவே இப்போதும் கூட இந்த 15வது தேர்தலும் கூட 2க்கும் மேற்பட்ட முதலமைச்சரை பார்க்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கிற குழப்பங்கள் நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. உத்தரத்தக்காரி பிரிவு சிவசேனாவோட எம்பியா இருக்கிற சஞ்சய் ராவத் வந்து சொல்றாரு, நீங்க சொல்றதுதான் குறிப்பிடுறாரு, இனிமேதான் எங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது, சிண்டே கட்சி கூட 2ஆம் உடைக்கிறதுக்காக பிஜேபி பிளான் பண்ணுவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்றாரு. உடனடியாக சிண்டே வந்து துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் இல்லை, வேறு ஏற்காது அந்த அந்த கட்சியில உள்ளவர்களுக்கு கொடுங்கள் என்று கூட சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். அப்படி கொடுத்தால் இந்த சிவசேனை சிந்தி அணியானது மீண்டும் 2ஆக உடையக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவருக்கு வந்து சரியாக அவர் சிக்கி கொண்டிருக்கிறார் பிஜேபியினுடைய வலையிலே. அதைத்தான் அவர் நம்முடைய சாம்னானுடைய ஆசிரியர் வந்து சஞ்சய் ராவத் வந்து அதைத்தான் சொல்றாரு. பிஜேபி வந்து எப்போதுமே யாரையும் பல அரசியல் கட்சிகளை பயன்படுத்தி கொண்டு, தேவைப்படும் போது பயன்படுத்தி கொண்டு அப்புறம் தூக்கி வீசும். இப்போது சிந்தியை தூக்கி வீசி எறியப்பட்டவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சிந்தியை அதற்காக அவர் கோவப்பட்டு உடனடியாக வெளியே வரக்கூடிய நிலையில் சிந்தியனுடைய நிலையும் இல்லை. அதுதான் அங்கே சிக்கல். அவர் அங்கே இருந்து ஆக வேண்டியிருக்கிறது. துணை முதல்வர் பதவியை வேறு யாருக்காவது அவர் கட்சியை சார்ந்த மூத்த சிவசேனை ஆட்களுக்கு கொடுத்தால் அங்கிருந்து சில குழப்பங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே வேறு வழியின்றி இந்த பதவியேற்பிலே அவர் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறேன். ஆனால் அவர் கேட்ட அந்த உள்துறை அமைச்சகமானது இதுக்கு முந்தையும் கூட அது தேவேந்திர பட்னாவிஸ் சிந்தே அரசு மட்டுமல்ல, இதுக்கு முந்தி காங்கிரஸ் அரசு, அதாவது விலாஸ்ராவ் தேஷ்முக் இருக்கும்போது, என்சிபி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது சகன் புஜ்பால் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார்கள். அப்போதும் அவர் வைத்திருந்தது என்னன்னா, உள்துறை அவருக்கு இருந்தது, விலாஸ்ராவ் தேஷ்முக் வந்து காங்கிரசினுடைய அமைச்சராக இருந்தார். இதெல்லாம் இப்ப சிந்தே சொல்றாரு பிஜேபி கிட்ட. எப்போது துணை முதல்வராக 2 கட்சிகள் கூட்டணியில் இருக்கும்போது துணை முதல்வராக இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மதிப்பு மிக்க அல்லது அதிகாரமிக்க ஒரு பதவி வந்து கொடுப்பது வழக்கம் தானே. காங்கிரஸ் என்சிபி கூட்டணியில் அப்படித்தான் இருந்திருக்குது. கடந்த முறை நாம் இருந்த இந்த மகாயுதி கூட்டணியிலே நான் முதலமைச்சராகவும் அவர் வந்து துணை முதலமைச்சராக இருந்து உள்துறை வைத்துக் கொண்டிருக்காரு. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், பிஜேபி அதிலிருந்து அசைவதாக இல்லை. எனவே பிஜேபியுடன் கோபப்பட்டு கொண்டு சிந்தேவும் இங்கிருந்து வெளியும் செல்ல முடியாது. ஆக பிஜேபியினுடைய வலையில் சிந்தியா மிக அழுத்தமாக சிக்கியிருக்கிறார். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்திலே தோல்வியை கண்ட அந்த மகாயுத்தி
ஷிந்தேவை முன்னிறுத்தி அவர் வாயால் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தார்கள். அந்த நலத்திட்டங்கள் சாதாரணமானதல்ல. அதாவது மாஜி லாட்கி பேன் அப்படிங்கிற அந்த மகளிர் உரிமை தொகை 1500 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை இந்த தேர்தலில் வென்றால் நாம் 2100 மாற்றுவோம் என்று சொல்கிறார்கள். அந்த 1500 ரூபாய் கொடுப்பதற்கே அரசுக்கு ஆகும் செலவு 46,000 கோடி. இதை தவிர அப்ரெண்டிஸ், அதாவது பட்டதாரி இளைஞர்களுக்கு, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு மாதம் 10,000 கொடுக்குறது என்று, அது ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு 10,000 கோடி. அப்புறம் மாணவிகளுக்கு கல்வி, அதுக்கு ஒரு 8,750 கோடி. அப்புறம் இலவச மின்சாரம் ஒரு 10,000 கோடி. அப்புறம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, அது ஒரு 20,000 கோடி. அப்புறம் இலவச சோலார் மின் அமைப்புகளுக்காக கடன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஆக மொத்தம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளாக இந்த 6 மாதங்களில் அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் 1,06,000 கோடி. மராத்திய மாநிலம் ஏற்கனவே மிகப்பெரிய கடன் உள்ள ஒரு மாநிலமாகும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் 7,11,000 கோடி மராத்திய மாநிலம். இப்போது அந்த 7,11,000 கோடிக்கு கிட்டத்தட்ட 46,000 கோடி வட்டி மட்டும் கட்டுறாங்க. ஆக இவர்கள் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் ஏற்கனவே தேர்தலில் அறிவித்த அந்த 1,500 2,100 கொடுக்க வேண்டும். ஏற்கனவே தேர்தலில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டாக வேண்டும். கடனுக்கு வட்டி கொடுத்தாக வேண்டும். மராத்திய மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $436 பில்லியன் சொல்லக்கூடிய ஒரு அதிகபட்சமா 2,89,000 கோடி என்று சொல்லலாம். ஓகே, இதற்கு இந்த அரசை முன்னெடுத்து செல்ல முடியும் என்பது பெரிய கேள்வி. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதாவது கட்டமைப்புக்கான தொகை, இவைகள் நிலுவையில் இருக்கிறது. அதனால் ஷிந்தே அவர்கள் இந்த அரசிலிருந்து சற்று விலகி இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூட நினைத்திருக்கலாம். அதற்கும் பிஜேபி விடுவதில்லை. ஆக எப்படியெல்லாம் சிக்கியிருக்கிறார் பாருங்கள். இந்த அவப்பையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி, அப்படி இருந்தாலும் அதற்கும் பிஜேபி விடுவதில்லை. தந்தால் எனக்கு உள்துறையை தாருங்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே நாங்கள் 12 அமைச்சர்கள் இருந்திருக்கிறோம். அந்த 12 அமைச்சரவை போக இந்த உள்துறையும் தந்தால் நான் அந்த முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வரலாம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தால் எதையும் கேட்பதாக இல்லை. இதற்காக அவர் கோவப்பட்டு வெளிவரனா, அவருடைய எம்எல்ஏக்கள், அதாவது சிந்தேவினுடைய எம்எல்ஏக்கள் இப்போது சிந்தேவுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்றால் என்பது அதுவே ஐயப்பாடாக இருக்கிறது. காரணம், இவர் ஒருவேளை தான் முதலமைச்சராக தான் பதவியேற்கவில்லை என்றால் மீதி இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அமைச்சர் பதவி கிடைக்காமல் போய்விடும். வெளியிலிருந்து ஆதரவு தந்தால் அதை யாரும் அங்கு விரும்புவதில்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் இப்போது 12 அமைச்சரவையில் நாம் ஏற்கனவே இருந்திருக்கிறோம். அதுவும் 40 எம்எல்ஏக்கள் இருக்கும்போது 12 அமைச்சர்கள் இருந்திருக்கிறோம். இப்போது 57, ஒரு 3-4 சுயேட்சை எம்எல்ஏக்கள் கூட சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 60 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு நாம் ஆட்சி அமைக்காமல், அதாவது ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் எப்படி என்று அங்க இருக்கிற எம்எல்ஏக்களுடைய ஆசை. காரணம், அவர்களுக்கு தான் அமைச்சர் பதவியை தருவோம் என்று 39 பேரை கூட்டிட்டு ஒரு 10 பேருக்கு தான் அவரால் தர முடிந்தது. மீதி இருக்கிற 20 பேரை தருகிறேன், அமைச்சரவை மாற்றுகிறேன் என்றெல்லாம் சொல்லி காலம் கடந்ததை ஒழிய அவர்களுடைய கோபம் இன்னும் அப்படியே இருக்கிறது. எனக்கு அமைச்சரவை தரவில்லை, காலத்தை கடத்தி விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆக ஷிந்தே அவர்கள் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. தன்னுடைய இப்போது இந்த சிவசேனையை ஒன்றாக வைத்திருப்பது என்பதும் ஒரு சவாலாக இருக்கிறது. ஆக இவர் இந்த சிக்கலிலிருந்து ஷிந்தே எப்படி வெளியே வரப்போகிறார் என்பதுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டிய செய்தி. இவருடைய தன்மையை அறிந்து கொண்டு அஜித் பவார் அவருடைய டிமாண்டை ஏற்றிட்டார். ஏன்னா, நான் தான் உங்களுக்கு முதலாக ஆதரவு தருவதாக சொன்னேன், இவர்கள் இணைந்தால் என்ன கொடுக்கிறீங்களோ அதே அளவு எனக்கும் கொடுக்க வேண்டும். ஆக அவரும் இவர் 13 அமைச்சர் கேட்கிறார், 25 மொத்தம் கொடுக்கக்கூடிய அமைச்சர்
அதாவது இருக்க அளவு வந்து 45. 45ல 25 அமைச்சர்கள் இவர்கள் 2 பேருக்கும் போயிடும். அதுபோக பிஜேபியிலே வந்து இணைகிற சில சுயேட்சைகளுக்கும் அவர்கள் வாக்களித்திருப்பார்கள். ஆக இவர்களுடைய சிக்கல் என்பது இன்றுதான் தொடங்குகிறது. ஒன்று பொருளாதார சிக்கல், இன்னொன்று அரசியலில் தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்பதற்கான அது இன்னொரு சிக்கல். இந்த 2 சிக்கலுக்கும் விடை இன்னும் போக போகத்தான் தெரியும். அதைத்தான் சஞ்சய் ராவத் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் தான் வந்து நாடகம் தொடங்க இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். பொருளாதார சிக்கலை பத்தி குறிப்பிட்டீங்க சார். இப்போ பாஜக ஒன்றிய அரசை நம்பிதான் வந்துட்டு அவ்வளவு திட்டங்களே அறிவிக்கிறாங்க. பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அறிவிக்கிறாங்கன்னும் போது, இப்ப அவங்க பவருக்கு வந்துட்டாங்க, மாநிலத்திலும் அவங்க, மத்தியிலும் அவங்க அப்படின்னும் போது, அந்த பொருளாதார சிக்கலை ஈஸியா தவிர்க்க முடியும் இல்லையா அவங்களால? இல்ல, பொருளாதார சிக்கல் மத்திய அரசினுடைய கட்டமைப்புக்கான பல்வேறு திட்டங்களை அல்லது அங்க தொழில் தொடங்குவதற்கான திட்டங்களை ஒன்றிய அரசானது அவர்களுக்கு துணை நிற்க முடியும் ஒழிய, மாநில அரசால் அறிவிக்கப்படுகின்ற இது போன்று மக்கள் நல திட்டங்கள், அதாவது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, பெண்களுக்கு உரிமை தொகை, கல்லூரி செல்கின்ற குழந்தைகளுக்கு உதவி, இப்படி இது போன்ற மாநில அரசின் திட்டங்களுக்கு நேரடியாக ஒன்றிய அரசு தர முடியாது. என்ன, ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய பொருளாதார சிக்கலுக்கு அவர்கள் மாநில பங்கிலிருந்து அதாவது ஒன்றிய பங்கிலிருந்து மாநிலத்துக்கு தருகின்ற தொகையை எப்படி நமக்கு வந்து வெறும் ₹1 29 காசு தருகிறார்களோ அதற்கு பதிலாக அவர்களுக்கு ₹1 திருப்பி கொடுக்க வழி இருக்கிறது. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் இந்த செலவினங்களை அந்த மாநில அரசினுடைய நிதி திட்டத்திலிருந்து தான் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. மாநில அரசினுடைய நிதியிலிருந்து தான் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. எனவே இவர்கள் நிதிச்சுமை என்பது வேறு வழியே கிடையாது. இவர்கள் வந்து சொத்து வரியை உயர்த்த வேண்டும், மற்ற வாகன வரி, அதாவது மாநில அரசுக்கு வருவாய் தருகின்ற என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் உயர்த்தினால் ஒழிய இவர்கள் வேறு கட்டமைப்புகளை இந்த வருகிற ஆட்சியிலே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இந்த 6 மாத காலத்திலே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இருக்கிறது. அதிலிருந்து தாம் தப்பித்துக் கொள்ளலாம், ஒருவேளை முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றால் என்று சிந்தே நினைக்கிறார். ஆனால் அவர்கள் அதை விட மாட்டேங்கிறார்கள். உனக்கும் இதில் பங்குண்டு என்கின்ற வகையிலே அவரையும் சேர்த்தே கொண்டு செல்கிறார்கள். நாளை தினம் இவர்களுக்கு எந்த இலாக்கா ஒதுக்கப்படுகிறது என்று தெரியாது. அஜித் பவார் அவர்கள், நான் ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்திருக்கிறேன், அது நிதியமைச்சகம் எனக்கு வேணும் என்று நிதியமைச்சகம் அவர் எடுத்துக் கொள்கிறார். முதலமைச்சர் உள்துறை எடுத்துக் கொள்கிறார், முதலமைச்சர் நிர்வாகத்தை எடுத்துக் கொள்கிறார். அது போக இவருக்கு என்ன தர முடியும்? அர்பன் டெவலப்மெண்ட், இல்லாட்டா அதாவது சிறு துறைமுகங்கள் போன்ற துறைகள் தான் தர முடியும். அதை ஏற்று சிவசேனையினர், இன்னும் ஒரு சிக்கல் என்றால் சிவசேனை கடந்த ஆட்சியிலே சிவசேனையினுடைய அமைச்சர் தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அந்த அமைச்சராகவும் இருந்தால், அதை கூட இப்போது பிஜேபி திரும்பவும் அதை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இனிமேல் தான் இந்த சிக்கலானது தொடங்க இருக்கிறது. அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் எப்படி சிந்தே அவர்கள் சமாளிக்க போகிறார்கள். ஆனால் ஓவராலா பார்க்கும்போது சிந்தேவினுடைய அந்த அந்த மதிப்புத்தன்மை எந்த அளவுக்கு தேர்தலுக்கு முந்தி உயர்ந்ததோ அதே அளவுக்கு வீழ்ச்சியும் விட்டது. அவரால் இவர்களோடு சண்டை போட முடியாத ஒரு நிலையை மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். இதற்கு மேல் இனிமேல் சிந்தே தான் முதல்வராக ஆவோம் என்று எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவரை நசுக்கியிருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. அது சிந்தேவும் உணர்கிறார். அதற்கு பிறகு எப்படிப்பட்ட அரசியல் நகர்வுகளை அவர் கொண்டு வரப்போகிறார் என்பதை வருகிற ஒரு வாரத்திலோ இல்லை ஒரு மாதத்திலோ நமக்கு தெரிய வந்துவிடும். இவர்களுக்கு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்குகிறார்கள் என்பதிலிருந்தே கூட இந்த ஆட்சி எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க பிஜேபிக்கும் அரசுக்கும் நடுவில் போட்டி போயிட்டு இருக்கு, அதனால இவங்க டியூரேஷன் அப்படின்னு சொல்லி. இதுல ஜெயிச்சது யாரு? ஆர்எஸ்எஸ் பிஜேபியா? ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆளை முன்னேற்றிட்டாரு, பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ்ஐ அமைப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறத அது வந்து ஆர்எஸ்எஸோட வெற்றியா பார்க்கலாமா இல்ல பிஜேபியோட வெற்றியா பார்க்கலாமா? இல்ல, இது ஆர்எஸ்எஸ் வெற்றி தான். இது காரணம், ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மிக ஆழமாக இந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு நெருங்குகிற இந்த வேளையில் மத்தியிலும் மாநிலத்திலும் நம்முடைய அரசு அமைய வேண்டும். இதற்கு அரசியல் ரீதியாக ஜே.பி. நட்டா போன்றவர்கள் கடந்த முறை ஆர்எஸ்எஸ் இல்லாமலே நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று சொன்ன கூற்று
அது எவ்வளவு பெரிய தோல்வியை கொடுத்தது என்பதெல்லாம் அவர்கள் அறிந்து நாம் இனியும் அமைதியாக இருக்க முடியாது என்று ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மிக அதிகமாக இந்த தேர்தலிலே வெற்றிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அதாவது தேர்தலில் நடந்த மற்ற தில்லுமுள்ளுகளை தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பு இதில் அதிகமாக இருக்கிறது. அதுதான் இந்த வெற்றியை தேடி தந்திருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் முன்மொழிந்த அந்த நபரை ஏற்பதற்கு பிஜேபி ஆனது மிகுந்த தயக்கம் காட்டியது. அந்த தயக்கத்திற்கு விடையாகத்தான் இப்போது பட்னாவிஸ் அவர்கள் மீண்டும் இங்கே முதலமைச்சராக வந்திருக்கிறார். பிஜேபியினுடைய எண்ணம் என்பது மராத்தா இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு நாம் அளித்து அந்த மராத்தா இனத்திற்கும் பிஜேபிக்கும் உள்ள அந்த இடைவெளியை சரி செய்து விடலாம் என்றெல்லாம் எண்ணி பார்த்தார்கள். அதையெல்லாம் நடைபெறவில்லை. எனவே இது ஆர்எஸ்எஸ்க்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாம் கருத முடியும். ஓகே சார், களத்திலிருந்து நிறைய தகவலாக பகிர்ந்துட்டீங்க சார். என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.